எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, அவனை முடிச்சிடுறேன். என்னது இன்னொரு சான்ஸா? இது பாரு, வெள்ளக்காரன் வெளிநாட்டுக்காரன்னு நான் உனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். என் வாயில கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் வந்துடும். ஆமா, மரியாதையா ஓடி போயிரு. என்னை இன்னும் நம்ப சொல்றேன் உன்ன. இது பாரு, உனக்கு கொடுத்த பணம் எல்லாம் வேஸ்ட்டுடா. என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஓடி போயிரு. அவனை போக சொல்லு முதல்ல. டானி நீ போ டானி. இவன் நல்ல ஒரு ஆள்னு கூட்டு வந்த பாத்தியா? ஏப்பா, இவன் செஞ்ச காரியத்தை நம்ம லோக்கல் ஆளுகளை வச்சு செஞ்சிருந்தா இன்னும் பிரமாதமா பண்ணிருப்பானுங்களே. வெளிநாட்டுக்காரனாச்சே புதுசா ஏதாவது பிளான் பண்ணி நமக்கு நல்லது செய்வான்னு நினைச்சேன். ஆனா இப்படி கவுத்து விடுவான்னு தெரியல சித்தப்பா. இதுல வேற அந்த டிரைவர் பயலோட கதையை முடி, அதுக்கு தனியா வேற பேமெண்ட் தரேன்னு சொன்னேன். ஏப்பா, இவன்லாம் அதுக்கு ஒர்த்தே இல்லப்பா. சித்தப்பா, சந்திரா திருப்பதில இருந்து வரப்ப அவங்க அக்கா காரிய காலி பண்ணிட்டேன்னு சொன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல. அதை நினைச்சுதான் நான் இந்த ஐடியாவே பண்ணேன். ஆனா எல்லாமே சொதப்பிருச்சு. அவனே, இது எல்லாத்தையும் விட நாம இன்னொரு விஷயத்துல மாட்டிக்கிட்டோம். எதை சொல்றீங்க? அந்த டிரைவர் பையன் ஏற்கனவே நம்ம மேல கோவத்துல இருக்கான். இப்ப அவன் பொண்டாட்டி மாமியார் 2 பேரையும் சேர்த்து கொல்ல பார்த்தது நாம தானே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப அவன் கொலை வெறியோட நம்மளை பழி வாங்குறதுக்கெல்லாம் தேடிட்டு தெரியுவான். அதனால வழக்கம் போல நம்ம 1 வாரமோ இல்ல 10 நாளோ ஊருக்குள்ள இருக்க வேண்டாம். எப்படியாவது எங்கேயாவது எஸ்கேப் ஆயிருவோம். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் சித்தப்பா. நாம ஊரை விட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போறதுதான் நல்லது. அடுத்தது பக்காவா பிளான் போட்டு வந்து அவனையும் அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தையும் அழிக்கணும் சித்தப்பா. சரி சரி, அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும். வண்டி எடு நீ. சகல, அந்த சிவனாண்டி அவன் சித்தப்பனி என்ன காரியம் பண்ணிருக்காங்க பாத்தியா? நாம கொஞ்சம் லேட்டா போயிருந்தா இன்னும் 2 பேரையும் உயிரோட பாத்துக்க முடியாதுப்பா. கடவுள் புனித்துல அப்படி எதுவும் ஆகல. மாமாப்பா பேசுங்க. மாப்பிள, அவங்க 2 பேரும் கிடைச்சிட்டாங்களா? கிடைச்சிட்டாங்க மாமா. அப்பா, எங்க எடுத்தாங்க மாப்பிள? மாமா, இங்க நிறைய விஷயம் நடந்து போச்சு மாமா. அத்தையும் ரேவதியும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு மாமா. என்ன மாப்பிள, இவ்வளவு நடந்துருச்சா? 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஆமா மாமா, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து இன்னும் எதுவும் சொல்லல. அதுக்காக தான் மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி மாப்பிள, நாங்க உடனே வந்துடுறோம். என்னப்பா, அம்மா ஒரேவத்தி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? என்னதான் ஆச்சுப்பா? ஐயோ, நிறைய நடந்துருச்சாமா. நான் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். நீ பெருசா பேசுனியே, எல்லாத்துக்கும் காரணம் எங்க மாப்பிள தான் சொன்னியே. இப்ப அவர் தான் 2 பேரும் தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு என்ன சொல்ற? எனக்கு அவர் மேல டவுட் இருந்துச்சு, அதனாலதான் கம்ப்ளைண்ட் பண்ண. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்பா, இவங்க கிட்ட எதுக்குப்பா வெட்டி போச்சு? வாங்க நம்ம போலாம். அப்பா, அம்மாவையும் அக்காவையும் உடனே பார்க்கணும். வாங்கப்பா போலாம். இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? உங்க அம்மாவுக்கு யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தரம் பிரிச்சு பார்த்து பழக தெரியல. முட்டாள். போக போக அவளே தெரிஞ்சுப்பா. வா போலாம். வாங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். அவங்க கண்ணு முழிக்கும் போது நான் எங்க இருந்தா எதனா பிரச்சனை தான் ஆகும். ஏப்பா, நீ தான் கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்க. இது ரேவதிக்கு தெரிஞ்சா நல்லது தானப்பா. இப்ப எதுக்கு வேணாங்கிற நீ? அப்படி இல்லைங்க, நான் காப்பாத்தினு தெரிஞ்சா அவ கண்டிப்பா அத்தை கிட்ட சொல்லிடுவா. அவங்களுக்கு திரும்ப சந்தேகம் வரும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. நான் தான் ரேவதியோட கம்பெனி எம்டின்னு அத்தைக்கு எப்பவுமே தெரியக்கூடாது. நான் கிளம்புறேங்க, நீங்க பாத்துக்கங்க. சரிப்பா. சார், டாக்டர், பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். தலையில அடிபட்டதுனால மயக்கமாயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. நோ ப்ராப்ளம். சரிங்க டாக்டர். என்ன யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்களை காப்பாத்தினது யாரு சொல்லுங்க. மா, எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? ஆமா, எனக்கு தெரியும். சரி, யாருன்னு சொல்லு. நம்மளை காப்பாத்தினது வேற யாரும் இல்லம்மா, எங்க எம்டி கார்த்தி சார் தான் காப்பாத்தினாரு. என்னடி சொல்ற? உன் எம்டி காப்பாத்தினாரா? ஆமாமா. மாமா, ரேவதிக்கு எப்படி மாமா இந்த உண்மை தெரிஞ்சது? அத்தை முன்னாடி எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாலே. அதான் மாப்பிள்ள, எனக்கும் ஒன்றும் புரியல. நம்ம யாரும் எந்த விவரமும் சொல்லல. அப்புறம் எப்படி இவளுக்கு தெரிஞ்சது?
உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ உங்களுக்கு முன்ன எனக்கு மயக்கம் தெளிஞ்சு அப்புறம் நான் ரூமுக்கு வெளியே வந்து பார்த்தப்போ எங்க எம்டி டாக்டர் கிட்ட பேசிட்டு போனதை நான் பார்த்தேன். அங்கிருந்த நர்ஸ் கிட்ட கூட கேட்டேன். அவர் தான் நம்மள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதா சொன்னாங்க. மாமா சுத்தம் ரேவதி ரொம்ப தெளிவா ஒண்ணு விடாம சொல்லிட்டா. அத்தை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. இவ ஏற்கனவே டவுட்டாக தான் இருந்தா. ரேவதி சொன்னதில் கன்ஃபார்மே பண்ணியிருப்பா. கன்ஃபார்ம். ரேவதி என்ன அவ எம்டி காப்பாத்தினதா சொல்றா? அவர் எதுக்கு சம்மந்தம் இல்லாம எங்களை காப்பாத்தணும்? ஒருவேளை அது அந்த டிரைவர் பையலா இருக்குமோ? ஒன்னும் புரியலையே. அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்களே. ரேவதி, நம்மள காப்பாத்தினது உன் எம்டின்னு சொல்ற. சரி, நாம அவரை இப்ப நம்ம வீட்டுக்கு அழைச்சா வருவாரா? மாமா சகல இப்படி பண்ணுவாருன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை மாமா. ரேவதி கூப்பிட்டதும் அவர் எப்படி இங்க வர சம்மதிச்சாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. அதான் மாப்பிள்ள எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நீங்க முதல்ல மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபோனை போடுங்க. என்ன ஏதுன்னு கேட்பா அவர்கிட்ட. ஸ்பீக்கர்ல போடுங்க. மாப்பிள்ள நான் தான் பேசுறேன். சொல்லுங்க மாமா. என்ன மாப்பிள்ள இது? நீங்க ஏன் விருதுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டீங்க? அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு உங்களுக்கு தெரியும்ல. வேற வழி இல்லை மாமா. ரேவதி எவ்வளோ வாட்டி கூப்பிடுறப்போ நான் வரலன்னு சொன்னா அத்தைக்கு என் மேலே டவுட் தான் வரும். அதுக்காக தான் வர ஒத்துக்கிட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள. ஆனா நீங்க இங்க வந்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போகுமே. அப்புறம் நீங்க ரேவதிக்காக எடுத்த எல்லா முயற்சியும் வீணா போயிடுமே. ரேவதியை வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிடுவா. ரேவதி வேலைக்கு வந்தாதான் உங்க மூலமா அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய ஞாபகம்லாம் வரும்னு நாங்க நம்பிட்டு இருக்கோம். அதெல்லாம் நடக்காமே போயிடுமே மாப்பிள்ள. மாமா, நான் காப்பாத்தினது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா ரேவதிக்கு அதை எப்படியோ தெரிஞ்சு அத்தை கிட்ட சொல்லிட்டா. இப்போ அவங்களுக்கு சந்தேகம் வந்து தான் என்னை வர சொல்லியிருக்காங்க. இதை நானும் எதிர்பார்க்கல மாமா. வேற வழி இல்லை, பண்ணிதான் ஆகணும். மாப்பிள்ள, இதால நிறைய பிரச்சனை வரும் போல இருக்கே. அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? சகல நாம வேணா இப்படி பண்ணுவோமா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வராம விட்டுரு. நாங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறோம். இல்லைங்க, வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்கிறது சரியா இருக்காதுங்க. சகல நீ வந்தா அத்தைக்கு தெரிஞ்சிருமேப்பா. இப்ப என்ன பண்றது? எதனா ஒரு வழி யோசிப்போங்க. இந்த பிரச்சனையை சமாளிச்சிடலாம். சகல நீ சொல்ற மாதிரி ஏதாவது ஒன்று யோசிப்போம்ப்பா. அத்தைக்கு உன் மேல டவுட் வராத மாதிரி ஏதாவது பண்ணுவோம்ப்பா. எல்லாம் நல்லபடியா நடந்து முடியும்ப்பா. சரி மாப்பிள்ள, நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு உங்களுக்கு தகவல் சொல்றோம். சரியா? சரிங்க மாமா. சரி சகல, அப்ப நான் வச்சிடறேன். சரி வாங்க, ஏதாவது யோசிப்போம்.